மார்னிங் பரத் விஜய். வாட் மேன்? சொல்லுங்க, எங்க இருக்கீங்க? நான் வந்து இப்போ வடபழனி போயிட்டு இருக்கேன்ப்பா. பிரச்சாரத்துல இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிரச்சாரத்துக்கு போகிறேன். மண்டையில இருந்தா போறேன் நானு. அப்படியா? என்ன ஜெயிச்சிருக்கீங்களா? அங்கதான் இருக்கியா? இல்ல நான் ஊர்ல இல்ல, சென்னைக்கு நாளைக்கு தான் வரேன். அதான் நீங்க பிரச்சாரத்துக்கு எதுவும் போயிருப்பீங்களா, என்ன ஜெயிச்சிருவீங்களா அப்படின்னு கேக்குறதுக்கு தான் அடிச்சேன். 2 நாள் போனேன் நானு. சரி. மாதிரி ஒண்ணும் இல்ல. அப்படியா? எங்க உங்க ஆளுங்களே ஸ்பிட் பண்ணி விட்டாங்கன்னா தினகரன் வரது கஷ்டம் தான். கரெக்ட். அவனுங்க வேற சின்னம்மா படத்தை வச்சு ஓட்டு கேட்க மாட்டேன்றானுங்க. அதுதான். இல்ல அவன் வரவே கூடாதுன்னு நானு பேர் நம்ம தோற்றுறோம். ஆமா, புரியுது. அது தினகரன் வரக்கூடாது. ஆர்கே நகர் தொகுதி மக்கள் கிடையாது, தமிழ்நாடே அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடே அதாவது. ஆமா, உண்மைதான். திருட்டு பயலுங்க. என்னதான் நடக்குது மேம்? கட்சியே கேப்பமா போயிடுச்சு. எல்லாமே கரெக்டா தான் குமார் போயிட்டு இருந்துச்சு. தினகரன்லாம் வந்து அனுபவிச்சானுங்க, அதுக்கப்புறம் மூடிட்டு போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு திருப்பிக்கிட்டு இன்னமும் வேணும், வாலி படத்துல வர மாதிரி தம்பி பொண்டாட்டி வேணும், கற்போட வேணும் அப்படின்ற மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டு அமைதியா போயிருந்தா வேற விஷயம். அதுக்கும் அவ்வளவு காசு வச்சிருக்காங்க அவனுக்கு. மேற்கொண்டும் அப்படியே அனுபவிக்கணும்னு பார்த்தா எப்படி குமார்? உண்மைதான். அதை சொல்றேன்னா, இவங்க பண்ற மிகப்பெரிய தப்புப்பா. ஜெயலலிதா பண்ணது தப்பான விஷயம் என்னன்னா, ஒரு சக்சஸர் இல்லாம போயிட்டாங்க. அடுத்தது யாருன்றத இது பண்ணாம போயிட்டாங்க. சரி, அந்த அளவுக்கு சசிகலாவுக்கே நல்லா தெரியும் நம்மள மக்களுக்கு வந்து நம்மள பிடிக்கல, டீசெண்டா அப்படியே பன்னீர் செல்வத்துக்கிட்டே அப்படியே விட்டுட்டு அப்படியே நாங்க அப்படியே நவுந்துடுறோம் அப்படின்னா யாரும் ஒன்றும் கண்டுக்க போறது. அதான் செட்டாச்சு. 20 தலைமுறைக்கு 20, 30, 50 விஜய் 150 crores வந்து டாக்ஸே கட்டுறாங்கம்மா. இந்த மிடாஸ் டிஸ்டிலரிஸ் அவ்வளோ டாக்ஸ் கட்டுறாங்க. நம்ம ஒண்ணு வருமானத்துக்கு வழி இருக்கு. இனிமேல் நம்ம இன்னமும் 40 தலைமுறை கஷ்டம் கிடையாதுன்றப்ப போயிடணும். அதை விட்டு போட்டுட்டு இன்னமும் எனக்கு வேணும், நான் அட்டை மாதிரி உறிஞ்சு ஒட்டிப்பேன். தினகரன் நிக்க கட்சிக்காரனுக்கே நல்லா தெரியும் அங்க தினகரனுக்கு வந்து பேரு அந்த அளவுக்கு கிடையாது. என்ன பண்றது? இப்ப நான் அன்னைக்கு அந்த வீடியோ போட்டு விட்டு சின்னம்மா பேரை ஏன்டா யூஸ் பண்ண மாட்டேன்றீங்க, தியாக தலைவி, சபதத்தாய், அம்மாக்கு கூட்டணி எல்லாம் முடிவு பண்ணாங்கன்னு சொன்னீங்களேடா, அதை ஏன்டா உபயோகப்படுத்த மாட்டேன்றீங்கன்னா அது உங்க பொதுச் செயலாளர் அவங்க அதுக்கு தினகரன் ஒழுங்கான பதிலும் சொல்ல மாட்டேன்றாரு. பாவம் கட்சிக்காரன் வீட்டுல வந்து வேட்டியை கட்டிட்டு போய் தொப்பிக்கு சின்ன ஓட்டு போடுன்னு கேட்டா நைட்டு பொண்டாட்டி வீட்டுல கஞ்சி ஊத்த மாட்டேங்கிறா. அதுதான் உண்மை. ஏன்னா வந்து நீ போய் இவளுக்கா போய் கேட்கறன்றது ஆர்கே தொகுதி மக்களுக்கு நல்லா தெரியுது. ஆமா, அதான் இன்னைக்கு காலையில ஒரு மெசேஜ் தட்டி விட்டேன். உளவுத்துறை தினகரன் ஜெயிப்பது வந்து கஷ்டம்னு சொல்லி உளவுத்துறை சொல்லியிருக்கு. இதுக்கு எதுக்குடா உளவுத்துறை? ரோட்ல வைக்கிற இட்லி வைக்கிற ஆயா கிட்ட கேட்டா சொல்ல போகுது. இதுக்கு உளவுத்துறை ரேஞ்சுக்கெல்லாம் வேஸ்டா. கண்டிப்பா வரவே மாட்டேன். சான்ஸே இல்லை தெரிஞ்சு. எல்லாரும் தான் சொல்றான். ஒரே ஒரு வாய்ப்பு அவனுக்கு இருக்குதுன்னா ஓட்டுக்கு 10,000 ரூபாய் போயிடுச்சுன்னா காலி. 10,000 இல்ல 5,000 கூட கொடுப்பான். கொடுத்துட்டு வாங்கிட்டு மட்டும் போடக்கூடாது. இவன் மட்டும் நல்ல நேர்மையானவனா? அதான் இவர் வந்து பன்னீர்செல்வத்தை வந்து அவரோட நிதி நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னு சொல்லி பேப்பர்ல. அவர் சரி, அவர் நிதி நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு தெரியும். நீங்க யாரு பரம்பரை பணக்காரனா? கிடையாதுங்க. யார் வீட்டுல பூஜா தூக்கிட்டு இருந்தா என்ன எல்லாம் தெரியும். 28 கோடி ரூபாய் சொத்து இவ்வளவுதான். ஆனா அவனுக்கு போட்டிருக்க வரி 28 கோடி ரூபாய். அவன் பொண்டாட்டி 5 கோடி ரூபாய்க்கு கடன் இருக்குன்னு சொல்லி பிராமண பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்கான் எலெக்ஷன் கமிஷன்ல. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்கு. என்ன பண்றது? நேத்து ஒரு இது போட்டு கிணறு எடுத்தாங்க. எடப்பாடி பழனிசாமி தொப்பி போட்டு ஓட்டுக்க நீங்க எப்போ குள்ளா வைக்க ஆரம்பிச்சீங்க? ஹலோ, நான் குள்ளா வைக்கிறேன் இல்லைங்க, நான் முதலமைச்சர் அப்படின்றானுங்க. அதாவது கழுவி ஊத்துறானுங்க. அவனுக்கு பயம் இல்ல. அவங்க பயத்துல அவங்க தெரியுது. தியாக தலைவி சின்னம்மா பேரே போடலையே, போட்டா என்ன ஒண்ணு தெரியும். போட்டோனா மட்டும் தெரிஞ்சிருமா நீங்க யாரு முகமுடி கொள்ளக்காரன்றது நல்லா தெரியும். அதான் நானும் சொல்லியிருந்தேன். பன்னீர்செல்வமும் ஓட்டு கேட்கிறாருப்பா. அந்த பக்கம் அம்மா படம் ஃபுல்லா போட்டிருக்காரு, வேட்பாளர் படம் போட்டிருக்காரு, பன்னீர்செல்வம் படம் போட்டிருக்காரு. ஏன்னா மடியில கனம் இல்ல, அதெல்லாம் வழியில பயம் கிடையாது. உங்களுக்கு மடியில கனம் இல்லடா, உங்களுக்கு உடம்பே கனமா இருக்கு. அப்புறம் நீங்க எந்த மூஞ்சி வச்சுட்டு போய் ஓட்டு கேட்பீங்க? நீ சொன்ன கரெக்டான விஷயம். நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ அடுத்த கடை நடுவு உங்களுக்கு என்ன ஆக போகுது?
இவனுங்க வந்து நம்ம கட்சி இந்த கட்சி சொல்றோம்பா, அதிமுக என்ன போகுது இல்ல நல்லா தெரியும். இல்ல லாஜிக்கா பாத்தீங்கன்னா குமார், இப்ப வந்து பன்னீர்செல்வத்துக்கு தான், அவருக்கு தான் ஓட்டு அதிகம் வரும். ஏன்னா வந்து அம்மா கை காட்டி விட்டு போன ஆளு, ஓகேங்களா? அவரு கண்டிப்பா ஜெயிப்பாரு. அவங்களோட அதாவது இந்த மன்னார்குடி மாஃபியா கும்பல் வாங்குற ஓட்டை விட பன்னீர்செல்வம் அவர் வாங்குற ஓட்டு அதிகமா தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா கட்சிக்காரனுக்கு தெரிஞ்சிடும் எந்த பக்கம் எந்த படம் எடுத்தா ஓடும் அப்படின்ற மாதிரி. இப்ப கட்சிக்காரனுக்கு நல்லா தெரிஞ்சிடும் இவன் மவுஸ் யார் பக்கம் இருக்கு இப்ப இருக்கு. ஆனா இவனுக்கு பிடிச்சி வச்சிருக்கானுங்க. சின்னத்தையே முடக்கணும்னு அவசியம் இல்லை. சின்ன வந்து அகிலேஷ் யாதவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் பிரச்சனை உத்தரப்பிரதேசில் வந்தப்போ அகிலேஷ் யாதவுக்கு தான் கொடுத்தான். ஏன்னா அவங்க பக்கம் தான் எம்எல்ஏஸ் நிறைய இருக்காங்கன்னு கொடுத்தான். ஏன் இந்த பக்கம் கொடுக்கல? உடனே இவனுங்க பிஜேபி மோடியை சொல்லுவானுங்க. இந்த பக்கம் கொடுக்கறதுக்கு மெயின் ரீசன் நீ எப்படி இந்த மெஜாரிட்டியை கொண்டு வந்தன்றது நல்லா தெரியும். அதனால வந்து அந்த கேஸே கோர்ட்ல இருக்கு, ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ நீ எம்எல்ஏ எல்லாம் பிடிச்சி அப்பட்டமா கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்ற மாதிரி அப்பட்டமா இவனுக்கு வச்சிருந்தாங்கன்றது நல்லா தெரியுது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எலெக்ஷன் கமிஷனும் கரெக்டான தீர்ப்பை தான் கொடுத்துருக்கு. இல்லைன்னா இவங்களுக்கு தான் ஆக்சுவலி பார்க்கணும், இவங்களுக்கு தான் வந்திருக்கு ரெட்டை லட்சணம். ஏன் வரலன்னா நீ வந்து எம்எல்ஏஸ் கூட வச்சிருக்கதே எப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஃபுல்லா தமிழ்நாடு இல்ல உலகமே பார்த்து சிரிச்சுச்சு. கூவாத்தூர் கூன் பண்டிகைன்னு இவனுங்களை வச்சது இதுதான் மெயின் ரீசன். அதனால இவனுங்க வந்து இவனுங்க பேர் அவ்வளவுதான். இவனுங்க என்ன பண்றது, இவனுங்களுக்கும் நல்லா தெரியும் பணத்தை வச்சு ஏதாவது பண்ணலாமான்னு பாக்குறானுங்க. ஏன்னா அவனுங்களுக்கு கடைசி அஸ்திரம் அதுதானே, வேற எதுவும் அவனுங்க என்ன இது பண்ணிருக்கானுங்களா? இப்ப கூட்டமே குமார் நம்ம பெரியகுளத்துல இருந்து திருச்சியில இருந்து தான் கட்சிக்காரங்களை கூட்டு வராங்க. லோக்கல் கட்சி அங்க இருக்கவங்க லோக்கல் கட்சிக்காரங்க எல்லாம் பன்னீர்செல்வம் குரூப்போட தான் இருக்கானுங்க. நிர்வாகிகள் லோக்கல்ல இருக்க நிர்வாகிகள் மதுசூதனுக்கு தான் ஆதரவு. அங்க வேணா அந்த பக்கம் போறோம், தனிப்பட்ட முறையில வந்து மதுசூதன் ஆதரவு தெரிவிக்கிறானுங்க. கூட்டத்தை இது பண்ணல, ஏன்னா அவங்களுக்கும் சில ஆர்கனைசேஷன் டிஃபிகல்டிஸ் இருக்கும்ல, மேல இது பண்ணிக்கிட்டு போகக்கூடாதுன்றது. ஆனா கூட்டம்லாம் திருச்சி, அப்புறம் வந்து மன்னார்குடியில இருந்து மெயின், அதுக்கப்புறம் அந்த திண்டுக்கல் ஏற்கனவே அவரு எம்பியா ஒரு வாட்டி இருந்தார்ல, அந்த தொகுதியில் அங்க இருந்தாலும் ஆட்கள் வராங்க. தினம் பஸ்ல வந்து இத்தனை பேர் வந்துட்டு போயிட்டு அந்த பஸ் கம்பெனியை கான்டாக்ட் எடுத்திருக்காங்க போல. தினம் கூட்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மையும் இதுவும் கூட. என்ன இவங்க லோக்கல் கட்சி நல்லா பாருங்க, நீங்க லோக்கல் கட்சிக்காரன் மேலதான் பார்க்கலாம். கூடமா இருக்கிறதுல தொண்டர்கள்லாம் அங்க இருந்து கூட்டம், தொண்டர்கள்னு கிடையாது, அவங்க எல்லாம் அங்க இருந்து கூட்டிட்டு வர ஆட்கள். ஒரு நாளைக்கு 300ன்னு சொல்லி போட்டு விட்டு கூட்டு வரானுங்க, அவ்வளவுதான். கூட்டம் சாப்பாடு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து இது பண்றோம். கண்டிப்பா இவனுங்க மக்களுக்கு பணப்பட்டுவாடா பண்ணுவானுங்க எலெக்ஷன். அதுக்குன்னே இந்த அறப்போர் இயக்கம்லாம் தனியா ஒரு டீம் போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கானுங்க. இவனுங்க காசு கொடுக்க கூடாது, எல்லாருமே அந்த அலாட் ஆறுமுக மாதிரி அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கானுங்க. இவனுங்க எங்க நவந்தாலும் விடக்கூடாது. ஏன்னா இவனுங்க அதுதான் வேலை. அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு வழி என்னெல்லாம் மடக்கணுமோ தடுக்கணுமோ அதான். ஆமா, அது ஃபுல்லா அதை பிளாக் பண்ணிட்டு காசு போகாம பிடிச்சி கிடிச்சு கொடுத்து இது பண்ணாலும் தப்பு கிடையாது. ஏன்னா இவனுங்க வரவே கூடாது, தப்பே கிடையாது. இவங்களை வரவே கூடாது, வர விடவும் கூட. ஆர்கே நகர் தொகுதி மக்கள் கிட்டதான் தமிழ்நாட்டோட மானமே இருக்கு. வட சென்னை வந்து வீரத்தின் விளைநிலம்னு ஒரு பேர் இருக்கு. அதுல வந்து கண்டிப்பா வந்து ஆர்கே நகர் தொகுதி மக்களுக்கு அந்த மாற்றத்தை இவனுங்க தான் கொண்டு வரணும். அது இவனுக்கு கையில தான் கிடக்கு. கண்டிப்பா காசு கொடுத்தா கூட வாங்கிட்டு இவனுங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது, இவனுங்களை மண்ணை கவு வைக்கணும். அதுதான் அடுத்து சென்னை வந்த பிறகு அதை தான் நான் வந்து கொண்டு போகலாம். சரி, அதை வச்சு வீடியோ போடுற மாதிரி இது பண்ற மாதிரி ஆர்கே நகருக்கு மட்டுமே தனியா இது பண்ணி அந்த தொகுதியில் வர ஐபி அட்ரஸுக்கு மட்டும் மொபைல்லையும் வாட்ஸ்அப்லையும் வர மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். நான் சொல்றேன் கண்டிப்பா, நான் வந்து இது பண்ணிட்டு நான் வந்து கண்டிப்பா மீட் பண்ணலாம் குமார். ஓகே டன். கண்டிப்பா குமார். ஓகே குமார், பாருங்க நீ பிஸியா இருக்கீங்க, நான் உங்களுக்கு இது பண்ணிட்டு வந்து ஃபோன் பண்றேன். ஓகே குமார், வந்துட்டு ஃபோன் பண்ண. பை.